இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று சனிக்கிழமை, தாயின்றி வெற்றி இல்லை, தாய் இருக்க தோல்வியில்லை என்ற தாரக மந்திரத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம். இன்று இம்மாதத்துடைய 4வது சனிக்கிழமையும் கூட ஆனமலை ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்தாருக்காகவும் பிள்ளைகளுடைய படிப்பிற்காகவும் விசேஷமாக 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய பிள்ளைகளுக்காகவும் உங்களுடைய காரியங்களுக்காகவும் எல்லாம் நிச்சயம் வெற்றி பெறும். தாயின்றி வெற்றி இல்லை, தாய் இருக்க நமக்கு தோல்வி இல்லை என்ற மந்திரத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம். ஆனமலை ஆரோக்கிய ஆலயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு இன்று காலை சரியாக 10:30 மணிக்கு ஜெபமாலை, அதனைத் தொடர்ந்து திவ்ய இலக்கிய ஆசீர்வாதமும் தோத்திரப்பலியும் நற்செய்தி கூட்டமும், வேண்டுதல் திருப்பலியும், திருப்பலி முடிந்தவுடனே சாட்சியமும் குணமளிக்க வழிபாடும், இன்று விசேஷமாக திருச்சிலுவை அபிஷேக கூட்டமும், தொடர்ந்து அன்பின் விருந்தும் நடைபெறும். வாருங்கள், இணைந்து ஆனமலை ஆரோக்கிய அன்னையிடம் ஜெபிப்போம். பிரியமானவர்களே, இன்றைய சிந்தனைக்கு வாழ்வு கொடுப்போம். இயேசு பலருக்கு வாழ்வை கொடுத்தார், மக்களின் கவலையை போக்கினார், கண்ணீர் துடைத்தார், வார்த்தையாலும் வாழ்வாலும் மக்களிடம் செல்வாக்கு பெற்றார். இதை கண்ட தலைமை குருக்களும் பரிசேயரும் அவரை தீர்த்து கட்ட தீர்மானித்தார்கள். இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் அழிவது நல்லது என்ற கயப்பாவின் கூற்று அழிவு சக்தியின் ஊற்றாக இன்று செயல்படுகிறது. ஒரு நாட்டுக்காக ஒரு இனம் அழியலாம், ஒரு பெரிய இனம் காக்க சிறிய இனம் அழியலாம். கயபா தன்னை அறியாமல் கிறிஸ்துவை பற்றிய ஒரு உண்மையை பறைசாற்றிவிட்டார். மனித குலம் முழுவதையும் மீட்க கிறிஸ்து ஒருவரே தம்மை பலியாக்கினார் என்பதே அவ்வுண்மை. நாம் இயேசுவை போல பிறருக்கு வாழ்வை கொடுக்கிறோமா, இல்லை பரிசேயர்களைப் போல பிறருடைய வாழ்வை அளிக்கின்றோமா? வாழ்வு கொடுப்பொருளாக வாழ வரம் கேட்போம். பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி. ஆனமலை ஆரோக்கிய தாயின் வழியாக பரிந்துரை ஜெபத்தை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அந்த காணாவர் திருமணத்தைப் போல எங்களுடைய வாழ்வையும் தொழிலையும் படிப்பையும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினை கொடுத்து எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.